ஹாய் கைஸ், வெல்கம் டு அன்பு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோம்னா மண்டபத்தில் சப்பாத்தி பல்காக எப்படி செய்கிறாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் நம்ம சின்ன சின்ன டிப்ஸும் தரலாம். டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயிலெலாம் சேர்த்துக்காதவங்க கடையில் போய் சப்பாத்தி சாப்பிட்றோம் ஆயில் இல்லாமல் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சப்பாத்தி மாவு பிணையும் போது அதில் ஆயில் டால்டா எல்லாமே நிறையா ஊற்றி தான் செய்வாங்க. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது சப்பாத்தி நம்மளுக்கு வெறும் மாவாக பிணைஞ்சு போடும்போது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதை நல்லா கை சூடு தாங்குற அளவுக்கு ஆற வச்சு அந்த தண்ணியில் மாவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கும் சப்பாத்தி. நீங்கள் ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. ரெண்டாவது நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கனிஞ்ச வாழைப்பழத்தை சேர்த்து மாவு பிணையும் போது நம்மளுக்கு சப்பாத்தி இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த வீடியோவில் கடைசி ஹைலைட்டே ஒருத்தர் இருக்குங்க. எல்லாம் வயசான காலத்தில் எல்லாம் ஒரு கட்டிங்கை போட்டு குப்பரை அடித்து படுத்துறதும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிணைஞ்சு உருட்டுறது இதெல்லாம் இது கல்லில் ஒரு பெரிய மாஸ்டர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நானே அசந்துட்டேன். அவர் நல்ல ஸ்பீடுங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 1200 சப்பாத்தி போட்டிருப்பாங்க. 1200 சப்பாத்தி, 1000 கேழ்வரகு தோசை. ஒரே மாஸ்டர் தான் அடித்து பட்டையை கிளப்பிட்டார். பாருங்கள், அவரோட ஏஜும் அவர் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ ஸ்பீடு. கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு அதே மாதிரி சப்பாத்தி இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி வரணும். இந்த மாதிரி ரவுண்டாக தீத்திட்டு அதை முக்கோணம் ஷேப்பில் திரும்ப மடித்து வச்சு தீ போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி இன்னும் ஸ்டார்ட்டாக இருக்கும். இவர் தாங்க நான் சொன்ன மாஸ்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா அரிசி பட்டையை நவுத்தின்னு இருப்பார். அவர் மட்டும் எந்த இதுவும் இல்லை, கல்லை விட்டு எட்ட வரவே மாட்டாருங்க. அப்படியே அவர் வேலையை கரெக்டாக கச்சிதமாக வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் தான் பார்த்தீங்களா, அவர் ஏஜி அவரோட ஒர்க்கையும் பார்த்தீங்களா, அந்த அனலில் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா எடுத்து பட்டுன்னு வேலையை முடிச்சிட்டே இருப்பார். அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களுக்கு இப்போ இந்த இதில் ஒர்க் பண்ணுற யாருக்குமே நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணலை. நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துட்டு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகி அவங்க பார்த்துட்டு அவங்களா கால் பண்ணுவாங்க. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே அவங்க வேலை செய்கிற வேலையை அவங்க இந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களுக்கு இந்த வீடியோ அவங்க இந்த மண்டபத்தில் அன்றைக்கி ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அந்த தாத்தாவுக்கோசமே அந்த பாட்டை போடலாங்க. தாத்தா வராரு, செதற விட்ட போகிறாரு, பத்தரை விட்ட போகிறாரு. உண்மையிலேயே அன்றைக்கி பத்தரை விட்டுட்டாரு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு ஏதாவது செய்யணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நாங்கள்